ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செம்பருத்தி பூவில் ஒரு ஹெர்பல் டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த ஹெர்பல் டீயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செம்பருத்தி பூ எல்லா வகையிலும் பயன்படுத்தலாம். நம்ம இந்த செம்பருத்தி பூவை வச்சு ஒரு ஹெர்பல் டீ வந்து எடுத்துக்கிட்டால் உடம்புல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த டீயை எடுக்கும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஹெச்டிஎல்னா குட் கொலஸ்ட்ரால், அதை வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறது. எல்டிஎல்னா பேட் கொலஸ்ட்ரால், அந்த பேட் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்கும் இந்த ஹெர்பல் டீ. பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடெண்ட். இந்த பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடெண்ட் சத்து செம்பருத்தி பூவில் அதிகமாகவே இருக்குது. ஃபேட்டி லிவர், கல்லீரலில் சேரக்கூடிய கொழுப்புகளின் அளவையும் குறைக்கிறது. கொழுப்புகள் சேராமலும் பசியை குறைக்கும் தன்மையை உடையது. இதனால் வெயிட் லாஸ் ஈஸியாக ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். பாலிஃபினால்ஸ் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. இந்த பாலிஃபினால்ஸ் செம்பருத்தியில் அதிகமாக இருக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை குறைக்கக்கூடிய தன்மை செம்பருத்தியில் உள்ளது. ரெகுலர் பீரியட்ஸ், கர்ப்பப்பை நீர்க்கட்டி, வெள்ளைப்படுதல், ஓவர் ப்ளீடிங், இரத்த சோகை நோய், தலைமுடி வளர்ச்சி, வறட்டு இருமல் போன்ற அனைத்தையும் குணமாக்கக்கூடியது இந்த செம்பருத்தி பூ ஹெர்பல் டீ. இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த செம்பருத்தி பூ ஹெர்பல் டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். செம்பருத்தி பூ ஹெர்பல் டீயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 செம்பருத்தி பூ, 1/2 லெமன், 1 ஏலக்காய் பிஞ்சு, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறணும். ஒரு 200 ml தண்ணீரை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கிறணும். பபிள்ஸ் வந்ததும் நம்ம செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு கொதிக்க விடணும். ஏலக்காய் எடுத்து அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கிறணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த குடிநீரை கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் கழித்து கலர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தான் செம்பருத்தி பூவில் உள்ள சத்துக்கள் இறங்கியிருக்கு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கொதிக்க விடணும். கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் இந்த ஹெர்பல் டீயை ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெமன், 1/2 லெமனை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறணும். 1/2 லெமனை ஆட் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹெர்பல் டீயை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது உங்களுடைய ஸ்கின்னு ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஹெர்பல் டீயை குடிக்க முடியலன்னா காலையில் 11 மணிக்கு இந்த ஹெர்பல் டீயை எடுத்துக்கிடலாம். பெரியவங்களுக்கு 2 செம்பருத்தி பூ எடுத்துக்கிடலாம். சின்னவங்களுக்கு 1 செம்பருத்தி பூ எடுத்துக்கிடலாம். இவ்வளவு அற்புதமான இந்த ஹெர்பல் டீயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.